ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. ஆரி ஒர்க் பண்ணிட்டோம். அது ஜஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இதோட நெக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் வந்துட்டு சுகர் பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் பீட்ஸ்க்கு அடுத்த லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்துட்டு சாரீ கலரில் நம்ம ஒரு சில்க் த்ரெட் எடுத்து லோட் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிராஸாக லோடு வச்சு பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச் கேப்பில் அந்த த்ரெட்டை வச்சு லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஜரி த்ரெட் வச்சு லோட் கொடுத்துருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் மறுபடியும் ரவுண்ட் பீட், மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். அதுக்கு அடுத்த லைன் ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு மறுபடியும் செயின் ஸ்டிச்சஸ் ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஃப்ளவர்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்துக்கோங்க. அதை சுற்றி ஒரு சுகர் பீட், ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட், ஒரு சீக்வன்ஸ், இந்த மாதிரி அதை சுற்றி அந்த ரவுண்ட் பீடை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அதுவே நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போது அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் கீழே ஒரு 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட் கொடுத்தா அந்த ஃப்ளவர் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவராக நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் போடும்போது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு 1/2 inch கேப் இல்லை 1 inch கேப்புன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் சென்டரில் ஒரு 4 mm ரவுண்ட் பீட், ஒரு 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணி இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி ஒரு 5 or 6 வந்து ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு சுற்றிலும் வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சு நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு இருக்கும். வேணும்னா நீங்கள் இது மேலே போட்ட மாதிரி நம்ம சீக்வன்ஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி இந்த பேக் நெக் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஸ்லீவ் பார்க்கலாம். ஒரு மேங்கோ மோட்டிவ் வச்சு இந்த ஸ்லீவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு 2 லைன் எப்பவும் போல் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு ரவுண்ட் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்கில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி லோடிங் கொடுத்துருக்கேன் த்ரெட்டு வச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு லைன் வந்து மறுபடியும் சுகர் பீட், ரவுண்ட் பீட், சுகர் பீட், இதே மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்கில் கொடுத்தோம் இல்லையா, அதையே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லேயும் கீழே ஒரு 1 inch நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட சென்டரில் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மேங்கோ மோட்டிவ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மேங்கோ மோட்டிவ் பண்ணியிருக்கோம். அது எப்படி போட்டிருக்கோன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு 2 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் மறுபடியும் கொடுத்துருக்கோம். அதுக்கு உள்ளே ஒரு 2 லைன் வந்து இந்த லீஃப்லாம் நம்ம வரையோம் இல்லையா, அந்த மாடலில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பாக்ஸாக ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு லைனில் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சஸ் வந்து பானி ஸ்டிச் மாதிரி கொடுத்துருக்கேன். மறுபடியும் பட்டன் ஹோல் ஸ்டிச், மறுபடியும் செயின் ஸ்டிச்சஸ் வச்சு பானி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதோட சென்டர்லேயும் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பானி ஸ்டிச்சஸ், இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சஸ்லாம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வரலாம். சென்டரில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னா, இந்த ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, நீட்டாக இந்த இடத்துல மட்டும் ஏரோ ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சஸ் கூட கொடுத்துக்கலாம். அதை சுற்றி இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம்.
இந்த மேங்கோ மோட்டிவ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்துட்டு அதை சுற்றி இந்த மேங்கோ மோட்டிஃபை சுற்றிலும் நம்ம வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம். நம்ம நெக்கில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்குறேன். நம்ம பேக்லேயும் இந்த ஸ்லீவ்லேயும் ஒரு 1 இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா, அதே தான் வந்துட்டு இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, ரவுண்ட் பீடு, இதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் நெக்கில் இருக்க இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு லைன்ஸுமே, இந்த ஜரி த்ரெட்டு, செயின் ஸ்டிச்சஸ்ஸு எல்லாமே வந்துட்டு இந்த பேக் நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி டிசைன் தான் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு லைனுமே நம்ம அதில் இருக்க மாதிரியே தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதே தான் நம்ம வந்துட்டு நம்ம பேக் நெக்லேயும் பண்ணியிருக்கோம், ஸ்லீவ்லேயும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரவுண்ட் பீட் கொடுத்து சீக்வன்ஸ் கொடுத்து தான் இந்த ஃப்ளவரையும் நம்ம பண்ணியிருக்கோம். கீழேயும் அதே மாதிரி ரவுண்ட் பீட், சுகர் பீட் ஒர்க் கொடுத்து நம்ம இந்த ஃப்ளவரை முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட இமேஜஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.